ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன பிரதர்ஸ் படத்தோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்க நேரத்தை வீணடிக்காத ஒரு படமா இருக்கும். சரி, இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு குடும்பத்துக்கு அவங்களோட பரம்பரை தொழில் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒண்ணு டாக்டராவோ, அப்படி இல்லன்னா டீச்சராவோ, ஏன் புரோகிதர் வேலை கூட பாப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க பரம்பரையா திருட்டு வேலையவே ஒரு குடும்ப தொழிலா வச்சிருக்கானுங்க. இப்பேற்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோவும் அவனோட தம்பிக்காரனும், சரிப்பா வாழ்க்கையில இவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமாச்சும் நல்லபடியா திருந்தி வாழலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா அப்பவுமே இவங்களால நிம்மதியா வாழ முடியல. தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கடைசியில என்னாச்சு, பிரதர்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சனைகளை சமாளிச்சு நல்லபடியா திருந்தி வாழ்றாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங் கொடுப்பேன். நல்ல அருமையான கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? குண்டு முழிகளை கொண்ட ராஜாவுக்கு குடல் எல்லாம் பற்கள், அது என்ன பார்க்கலாம். எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்க என்ன? சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு வாய்ஸை கொடுத்துதான் கதை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பரம்பரை தொழில் இருக்கும். அதாவது ஒருத்தர் டாக்டராவோ இல்ல வக்கீலாவோ இருப்பாங்க. ஆனா எங்க குடும்பம் ரொம்ப வித்தியாசமானது. பரம்பரையா திருடுறதையே தொழிலா வச்சிருக்கோம். இத சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. தீக்குச்சியோட மேல் பக்கத்துல இருக்க மருந்து, அப்புறம் பட்டாசுகள்ல இருக்கக்கூடிய வெடிமருந்து, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு டப்பாக்குள்ள கொட்டி அதை வச்சு ஒரு சின்ன கன்னி வெடி மாதிரி ரெடி பண்ணி ஒரு லாக்கர் பெட்டிக்கு மேல வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. ஆனா அப்பவுமே அந்த பெட்டி திறக்கல. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோவும் அவனோட தம்பிக்காரனும் தான். ஆக்சுவலா இவங்க ட்வின்ஸ். என்னதான் ஒரே நாள்ல பிறந்தாலும் கூட ஹைட்ட கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ உயரமா இருப்பான், ஆனா தம்பிக்காரன் குள்ளமா இருப்பான். ஆளு பாக்குறதுக்கு நம்ம முட்டி அளவுக்கு இருந்தாலும் கூட இவன் பண்ணக்கூடிய சேட்டைக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தில்லாலங்கடியான ஆளு. இப்ப இவங்க வெடி வச்ச சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோவோட அங்கிளான ஃப்ரெடி அங்க வராரு. பசங்களா, உங்களால என்ன வெடி வச்சாலும் சரி அந்த லாக்கரை மட்டும் திறக்கவே முடியாது. உடனே கடுப்பான தம்பிக்கார மேக்கு, யோ அங்கிள், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போறியா இல்ல லாஸ்டா நீ நீச்சல் குளத்துக்குள்ள ஒரு அக்கா கிட்ட தப்பா நடக்க பார்த்து தண்ணி வெளியேற பைப்புக்குள்ள அந்தரங்க பாக மாட்டுச்சே அதை போட்டு கொடுக்கவான்னு பையன் அசிங்கமா திட்டுறாங்க. இந்த ஒரு சீன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேக்கு எந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவன்னு. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட, எப்பா என்னால வெடிய வச்சு திறக்க முடியல, நீ ஓ வித்தைய காட்டு. அதுக்கப்புறமா ஹீரோவும் லாக்கர்ல கைய வச்சு பொறுமையா அங்க இருக்க லாக்க திறக்கும் போது ஒரு சில நிமிஷங்கள்லயே இவன் அந்த பெட்டியை திறந்துட்டான். உண்மையை சொல்ல போனா இந்த பெட்டியை இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்தே தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. பிளான் போட்டு கொடுக்கிற வேலை எல்லாத்தையுமே இந்த தம்பிக்கார மேக்கு பாத்துப்பான். ஆனா பிளான செயல்படுத்த வேண்டிய வேலை நம்ம ஹீரோவோட. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வழியா $38 கிடைச்சிருக்கு. ஆனா பாருங்க, தம்பிக்காரன் இத பார்த்து சந்தோஷப்பட்டாலும் கூட நம்ம ஹீரோ இன்னும் டல்லா தான் இருக்கான். ஏன்னா இவனுக்கு இந்த திருட்டு வேலை சுத்தமா பிடிக்காது. தம்பிக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தம்பிக்காரன் அங்கிள் ஃப்ரெடிய பார்த்து, யோ பாத்தியா பெட்டியை திறக்க முடியாதுன்னு உள்ள இருந்து $38 எடுத்திருக்கோம். அப்படியா, டே பணத்தை குடுறா. அஸ்கு புஸ்கு வேர்வை சிந்தி வேலை பாக்குறது ஒருத்தன், வெட்டியா உட்காந்து வேர்க்கடலை சாப்பிடுறவன் இன்னொருத்தனா. சர்தான் போயான்னு குடுன்னு கிச்சனுக்கு ஓடி வந்துட்டாங்க. அங்க இருக்க பாட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா அம்மா எங்க போனாங்க? உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னோட அம்மா அந்த கிளென்னுங்கிற பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்காடா. அவ என்ன ஐடி கம்பெனிக்கா வேலைக்கு போயிருக்க போறா, எங்கயாவது திருட போயிருப்பா. இத சொல்லி வாய கூட மூடல. அந்த இடத்துக்கு படு வேகத்துல இந்த ஹீரோவோட அம்மா காரை ஓடிட்டு வராங்க. கூடவே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ரத்த காயத்தோட கிளென்னு கையில துப்பாக்கியோட வீட்டுக்குள்ள வரான். பயத்துல ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்பான். செல்லம், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நாங்க உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், போலீஸ் எங்களை துரத்திட்டு இருக்காங்க. உடனே பாட்டியும் ஹீரோவோட அம்மாவான ஏஞ்சலாவுக்கு தேவையான திங்ஸ பேக்ல கொடுப்பாங்க. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோ உள்ள போந்து, அம்மா இங்க இருந்து போகாதீங்கம்மா, எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஆனா அந்த ஏஞ்சலா அதையெல்லாம் கேட்காம, நான் உங்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்பலன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு படு வேகத்துல கிளம்புறாங்க. அதே டைம்ல போலீஸும் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளென்னோட உடம்புல ஏற்கனவே குண்டடிப்பட்டிருக்கும். சோ இந்த பயலுக்கு அதிகமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. உடனே ஏஞ்சலாவும், டார்லிங் பயப்படாத, நம்ம கண்டிப்பா தப்பிச்சிட முடியும்னு சொல்லுவா. ஆனா கிளென்னுக்குள்ள இருக்க பயம் ரொம்ப அதிகம். நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, நாம திருடி கொண்டு வந்த இந்த ரத்தனங்கள் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு பைத்தியக்காரன் யோசிக்காம ஏதோ மாத்திரை முழுங்குற மாதிரி லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டாங்க. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட் ஆகுது. வருஷங்கள் கடந்தோட நம்ம ஹீரோவும் மேக்கும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட இருந்த தாத்தா பாட்டின்னு ஒவ்வொருத்தருமே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. சோ தங்களோட திருட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் பயங்கரமான திருட்டே கிடையாது. பன்றிகளுக்கான போட்டி வைக்கும் போது அதுல ஜெயிக்கிற பன்னிக்குட்டியை எடுத்து சுட்டு சாப்பிடுறது, சரக்கு கொண்டு போற ட்ரக்க கவுத்து விட்டு உள்ள இருந்து பீர்
பாட்டில்ஸ் ஆட்டைய போறது, சின்ன சின்ன லாக்கர்ஸ் ஆட்டைய போறதுன்னு சில்லறத்தனமான வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் கடந்த 25 ஆண்டுகளா. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 25 ஆண்டுகளாவே ஹீரோவோட அம்மாவும் கிளென்னும் திரும்ப வீட்டுக்கு வரல, அவங்க போலீஸ் கிட்டயும் மாட்டல. கட் பண்ண அடுத்த சின்ன பசங்களா இருந்த நம்ம ஹீரோவும் மேக்கும் இப்ப நல்லா வளர்ந்து பெரிய பசங்களாயிட்டாங்க. வழக்கம் போல ஒரு சின்ன லாக்கர் ஆட்டைய போட வந்திருக்காங்க. என்ன அதுக்குள்ள விலை மதிப்பான நாணயங்கள் இருக்கான். உடனே மேக்கும், டே அண்ணா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா டக்குன்னு உள்ள போலாம். டே நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, எனக்கு இந்த திருட்டு வேலை பிடிக்கல, அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிடுற? அண்ணா என்ன சும்மா சும்மா கோச்சுக்கிற, இந்த பாரு இதான் எனக்கு பண்ண வேண்டிய கடைசி வேலை, இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அட சண்டால பாவி, இதே வார்த்தைய 46 முறை என்கிட்ட சொல்லிருக்க. சரி சரி கோச்சுக்காத, வேணும்னா உனக்கு எனக்கு ஒரு டீல வச்சுப்போம். இன்னைக்கு மட்டும் நீ நல்லபடியா பெட்டியை மட்டும் திறந்து கொடு, அதுக்கப்புறமா உனக்கு பதிலா நான் வேற ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறேன். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால நேரா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குடன்குள்ள வந்தவங்க ஒரு வழியா லாக்கரை திறந்து உள்ள இருக்கக்கூடிய நாணயங்களை எடுத்துட்டாங்க. உடனே மேக்கும், டே அண்ணா நீ உடனே காருக்கு போ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியில போனதுமே ஒரு செக்யூரிட்டி கையில துப்பாக்கியோட, டே சின்ன பையா அத்துமீறி நீ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க, ஒழுங்கா கையை தூக்கு இல்லனா சுற்றுவேன்னு மேக்க மிரட்டுறாங்க. போச்சுடா வசமா மாட்டிக்கிட்டோன்னு யோசிக்கும் போது பின்னாடி இருந்து வந்த ஹீரோ டப்புன்னு மண்டையில ஒரு அடி. செக்யூரிட்டி கதம் முடிஞ்ச, டே மேக்க சீக்கிரம் ஓடு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க தப்பிக்க போற நேரத்துல மறுபடியும் அந்த இடத்துக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆக்சுவலா முதல்ல ஓடி போனது தம்பிக்காரன் தான். சோ இதனாலேயே அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் பின்னாடி ஓடி வந்த நம்ம ஹீரோவை கவனிக்கல. கட் பண்ண அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமா மேக் பண்ண குற்றங்களுக்காக அவனை இவ்வளவு நாளா சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா மேக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால சீக்கிரமாவே பையன் ரிலீஸ் ஆகிறான். தம்பிக்காரன் ஒரு பக்கத்துல ஃபேர்ஃபெல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ்காரன் பொறுமையா கேட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இனிமே இந்த போலீஸ்காரனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். அப்போ உடனே தம்பிக்காரன் மேக்க, ஏயா கேடி பையா, உன்னோட அப்பா அதான் அந்த ஜட்ஜ் இருக்காருல, அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதனால உங்க வீட்டு அட்ரஸ் கூட நான் நேர்லயே வந்து உங்க அப்பாவுக்கு பொக்கே கொடுக்குறேன். உடனே கடுப்பான கேடி பையன் மேக்க வளைச்சு பிடிச்சு, என்னடா இன்டைரக்டா என்ன மிரட்டுறியா, இந்த பாரு உன்னோட ஆயுள் தண்டனையை கம்மி பண்ணி உன்னை வெளியில கொண்டு வரதுக்காக நானும் அப்பாவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் கைமாறா நீ பண்ண வேண்டியது உன்னோட அம்மாவும் கிளென்னும் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடத்தி கொண்டு போன அந்த ரத்தின கற்கள் எனக்கு வேணும். இந்த செல்போனை உன் கூடயே வச்சுக்கோ, வெளியில போனதுக்கு அப்புறமா நான் கால் பண்ணுவேன், நீ எடுத்து பேசுற. இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்ச, ஜெயில விட்டு வெளியில கொண்டு போக முடிஞ்ச உன்னை திரும்ப இதே ஜெயிலுக்குள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத. பேசின எல்லாத்துக்குமே இந்த மேக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு ரிலீஸ் ஆகிறான். அடுத்து இன்னொரு பக்கத்துல மேரின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. ஜெயிலுக்கு போகாம எஸ்கேப் ஆன ஹீரோ ஜம்முன்னு இவன் இந்த மேரி பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கஃபேல கேஷியரா வேலை பாக்குறான். உடனே மேரியும், பாருங்க நான் கர்ப்பமா இருக்கேன், சோ இன்னைக்கு ஈவினிங் பேபி ஷவருக்காக என் அம்மா அப்பா வீட்டுக்கு வர போறாங்க, சோ வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கரெக்டா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துருங்க. பதிலுக்கு ஹீரோவும், அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, கூடவே நான் ஒரு 9 மாசமா கஃபேல நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்கேன், சோ ப்ரமோஷன் கேட்க போறேன், எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன மேனேஜரா கூட ஆக்குவாங்க. கட் பண்ணா சீன் அப்படியே கஃபேக்கு போகுது. நம்ம ஹீரோ ப்ரமோஷனை பத்தி கேட்கலான்னு வந்தா கடைக்கார ஓனரை பாருங்க, தம்பி நீ வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுங்கிறாரு. தலைவரே நான் என்ன தப்பு பண்ண, இதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க? இந்த பாரு வேர்க்கர்ஸோட கணக்கெடுப்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அப்பதான் அவங்க உன்னோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்ட, நீ இதுக்கு முன்னாடியே நிறைய திருட்டு கேஸ் சம்பந்தமா ஜெயிலுக்கு போயிருக்கங்கிற விஷயத்த சொன்னாங்க. சோ இப்பேற்பட்ட ஆளை கண்டிப்பா என் கடையில வைக்க முடியாது. ஐயோ தலைவரே, இன்னைக்கு என் மனைவிக்கு பேபி ஷவர், சாப்பாடு வாங்கிட்டு போலான் இருந்தனே, தாராளமா வாங்கிட்டு போ. ஆனா ஒண்ணு, நீ இனிமே இங்க வேலை பார்க்கல, சோ உனக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. அட கடவுளேன்னு புலம்பிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சாப்பாடை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரான். மனைவி கிட்ட வேலை போன விஷயத்த சொல்லணுங்கிற மைண்டே இவனுக்கு கிடையாது. இப்ப வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ அங்க தம்பிக்கார உட்கார்ந்து இருக்க விஷயத்த பார்த்து பயபுளுக்கு தூக்கி வாரி போடுது. சிரிச்சுக்கிட்டே மனைவியும், ஏப்பா இவரு தான் உன் தம்பி மேக்கா, ரொம்ப காமெடியான ஆளா இருக்காரு. மேரி நானும் என் தம்பியும் கொஞ்சம் தனியா பேச வேண்டிய வேலை இருக்குன்னு நேரா கார்டனுக்கு வரும்போது, டே அண்ணா பரவாயில்லையே, 5 வருஷமா நான் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கேன், ஆனா நீ என்ன பத்தி கவலைப்படாம ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி அந்த மேரிய கர்ப்பமாக்கி வச்சிருக்க. பதிலுக்கு ஹீரோவும், இந்த பாரு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுமே நான் நேரா அங்கிள் ஃப்ரெடிய பார்த்த, நான் வேணா ஸ்டேஷனுக்கு போயிட்டு உன்னை பார்க்கவான்னு கேட்டேன், ஆனா அவரு வேணா நீ இந்த கேஸை விட்டு தள்ளி இருன்னு மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டாரு. சிரிச்சுக்கிட்டே மேக்கும், சரி நான் ஜெயிலுக்குள்ள போற வரைக்கும் நீ என்ன வந்து பார்க்கல, அது கூட ஓகே, ஆனா நான் உள்ள போய் 5 வருஷங்களுக்கு மேல ஆச்சு, அதுல ஒரு நாள் கூட நீ என்ன வந்து பார்க்கல, எதுக்கும் அங்கிள் ஃப்ரெடி தான் காரணமா என்ன? இல்லடா மன்னிச்சிடு, நான் மேரிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவ எப்ப கர்ப்பமானாலோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் தோணுச்சு, அதனாலதான் நான் உன்னை பார்க்க வரல. இப்ப கூட நீ இங்க வந்ததால எனக்கு உன் மேல கோவம் எல்லாம் கிடையாது, ஆனா
ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆமா, உன் தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே நீ எப்படி ரிலீஸ் ஆன? அது ஒண்ணும் இல்லப்பா, ஃபேர்ஃபல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் கிட்டையும் அவனோட அப்பாவான ஜட்ஜி கிட்டையும் நான் ஒரு சின்ன டீல் போட்டேன். அப்படியா? என்ன டீலு? அதாவது அவங்களுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த பார்லோல ஒரு பெரிய துணி கடைக்குள்ள லாக்கர் இருக்கான். அதை மட்டும் திருடி கொடுத்தா போதும், நமக்கு அதுல கமிஷனா 20 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு ஷாக்கான ஹீரோவும், ஆமா எதுக்கு இப்ப நாம நீ என்னையும் சேர்க்கிற? இந்த பாரு, மறுபடியும் என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு ஈவினிங் பேபி ஷவர் நடக்க போகுது. தயவு செஞ்சு உனக்கு ஐஸ்கிரீம் சரக்கு என்ன வேணுமோ தாராளமா சாப்பிடு. ஆனா ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிளான் பண்ண மாதிரியே அன்னைக்கு ஈவினிங் மேரியோட அம்மா அப்பா அப்புறம் இவங்களுக்கு ஒரு வளர்ப்பு பையன் வேற இருப்பான். அவனோட பேரு தாமஸ். இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம மேக்கோ ரொம்ப காமெடியா பேசி அங்க இருக்க விருந்தாளிகளை சிரிக்க வச்சிட்டு இருக்கான். ஆனா பாருங்க, ஹீரோவுக்கு மட்டும் தம்பிக்காரனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேக்கு சரக்கு எடுக்கலாமேன்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட வருவான். அப்ப சடனா அந்த இடத்துக்கு தாமஸ் வரான். எப்படி பார்த்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் மாமன் மச்சான். சோ யதார்த்தமா தாமஸும், யோ மாமா, ஆளுக்கு ஒரு புகை போடுவோமா? அதுக்கு என்னப்பா, செஞ்சுட்டா போச்சுன்னு திருட்டுத்தனமா வீட்டுக்கு பின்னாடி வந்த தம்பிக்காரன் தாமஸ் கொண்டு வந்த தம் அடிக்க தலைவன் இப்ப சம போத. என்னப்பா இது, குருவி எல்லாம் காது கிட்ட கத்துது. அடச்சி, அந்த பக்கம் போங்க. என்னப்பா நிலவெல்லாம் பக்கத்துல வருதுன்னு அறபோதையில இந்த நாய் புலம்பிட்டு இருக்கு. இவனுங்க கத்தக்கூடிய சத்தம் ஹீரோவுக்கும் மாமனாருக்கும் கேட்டுருச்சு. ஏன்டா டேய் தம்பிக்காரா, நீ இன்னும் திருந்தவே இல்லல, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு படு வேகமா துரத்தி வந்து வீட்டு வாசல் கிட்டயே உருண்டு புரள்றானுங்க. சத்தம் கேட்டு உள்ள வந்த மேரி மூஞ்சு மேலேயே பொழிச்சு தண்ணி அடிச்சு, உன் தம்பி கூட என்ன பிரச்சனை உனக்கு? பதிலுக்கு ஹீரோவும், உனக்கு தெரியும்ல, நாங்க சின்ன வயசுல நிறைய திருட்டு வேலையெல்லாம் பார்த்திருக்கோம். அதுக்காக ஜெயிலுக்கும் போயிருக்கோம்ல. அவன் ஜெயிலுக்குள்ள இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா எப்ப திரும்ப அவனை இங்க பார்த்தனோ, உன்னையும் உன் வயித்துக்குள்ள இருக்க நம்ம குழந்தை ப்ளூபெரியையும் மிஸ் பண்ணிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ற ஆளா இருந்தா உங்க கடந்த கால வாழ்க்கையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க முடியும். ஆனா நீங்க அதை பண்ணல. ஏன்னா எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டீங்க. சோ அதனால உங்க தம்பியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கரெக்டா இருந்தாவே போதும், நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அம்மா அப்பா போகும்போது கிறிஸ்துமஸ் ஈவுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. சோ அன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் ஹீரோ கூட சண்டை போட்டதால பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கான். சடனா அவங்கிட்ட இருக்க போன்ல ஒரு சின்ன மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கிளென்ன கூட்டிட்டு தப்பிச்சு போன அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த ஏஞ்சலா தான் இப்ப கேடி பையனுக்கு சீக்கிரமா நம்ம சந்திக்கலாங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதே டைம்ல நம்ம கேடி பையன் இருக்கா இல்லையா, அவ ஒரு 17 முறை இவனுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனா ஒரு முறை கூட இந்த மைக்க அந்த காலை எடுக்கவே இல்ல. அப்ப திடீர்னு உள்ள வந்த கேடி பையன், என் காலையும் எடுக்காம இருக்கியான்னு இடுப்போட புடிச்சு பக்கத்துல இருக்க சுவர்கள்லயே சொல்லட்டி அடிக்கிறாங்க. அவன் நேரா அங்க இருக்க பாத்திங் டப்ல விழுந்ததும் போதும் காலை வச்சு மிதிச்சு, நான் உங்ககிட்ட கொடுத்த போன் எங்கடான்னு கேட்பான். தோ இங்கதான் இருக்குன்னு பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து கொடுக்க, ஓஹோ அப்படின்னா கையில போன் இருந்தோம், நான் கால் பண்ணதை பார்த்து வேணும்னு எடுக்காம இருந்திருக்க. யோ கேடி, அதெல்லாம் கிடையாதுயா, நான் வெளியில சாப்பிட போயிட்டு இப்பதான் வந்தேன். உனக்கு கால் பண்ணலாமேன்னு போனை எடுத்தேன், அதுக்குள்ள நீயே இங்க வந்துட்ட. உன்ன நான் நம்ப மாட்டேன். உன் கைய கொடுன இடுப்புல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு துப்பாக்கியை வெளியில எடுத்த, அதுல இந்த கேடி பையனோட பிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் வச்சுப்பான். பார்த்தல, என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்ச, சட்டவிரோதமா உன்கிட்ட இந்த துப்பாக்கி இருந்துச்சுன்னு மறுபடியும் உன்ன ஜெயிலுக்கே அனுப்பிடுவேன். ஆமா, நான் கேட்ட அந்த வைரங்கள் எப்ப எனக்கு கிடைக்கும்? யோ, தனியாலாம் என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது, எனக்குன்னு ஒரு பார்ட்னர் தேவை. அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி அப்படின்னா அடுத்த முறை கால் பண்ணும்போது கண்டிப்பா என்னோட போனை எடுன்னு சொல்லி மூஞ்சலிக்கு ஒரு குத்து குத்திட்டு வந்த கேடி பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ தம்பிக்காரனை பார்க்க வந்திருப்பான் போல. இவன் தான் அடிபட்டு மயங்கிருப்பான்ல. சோ அவசர அவசரமா 911க்கு கால் பண்ணுவான். அப்ப பாதியிலேயே கண்ண முழிச்ச மைக்கும், டேய் போனை கட் பண்றா, நான் நல்லா தான் இருக்கேன். பதிலுக்கு ஹீரோவும், ஆமா என்னாச்சு, யாரு உன்னை இப்படி போட்டு அடிச்சத? வேற யாரு, என்கிட்ட டீல் பேச நானே, அந்த கேடி பையன் தான். இந்த பாரு, எப்பவுமே என்னால அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க முடியாது. அதனாலதான் கேடி பையனும் அவன் அப்பாவும் சொன்ன டீலுக்கு நான் ஓகே சொல்லிட்டு வெளியில வந்தேன். உன்கிட்ட உதவி கேட்ட, நீங்க அதை பண்ண மாட்டேன்னு மறுத்துட்ட. ஒரு நிமிஷம் தம்பியை பார்த்து அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ஹீரோவும், சரி எவ்வளவோ பண்ணியாச்சு, இதையும் பண்ணி தொலைற. இப்ப எங்கடா போனோம்? பார்லோக்கு போக வர மொத்தமா 2 நாள் தான் ஆகும். வேலைய கணக்கச்சிதமா முடிச்சிட்டு திரும்ப வந்துடலாம். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு தான் மனைவியான மேரிக்கு கால் பண்ணவன், செல்லம் சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு இப்ப உடம்பு சரியில்லை. சோ நான் உடனே பார்லோக்கு போய் ஆகணும். ஏங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் 2 நாள்ல கிறிஸ்துமஸ் ஈவ் வரப்போகுது. அன்னைக்கு என் அம்மா அப்பா கூட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் டின்னர் டைம்ல இல்ல, கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்தா போயிடும். செல்லம் நான் தான் சொன்னேன்ல, வெறும் 2 நாள் தான், டக்குன்னு ஆன்ட்டிய பார்த்து முடிச்சிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வந்துருவேன். சரி என்ன ஹீரோயினும் லவ் யூ சொல்லிட்டு காலை கட் பண்ணுவாங்க. இந்த பக்கத்துல ஹீரோவும் லவ் யூ சொல்லுவான் இல்லையா, இத பக்கத்துல இருக்க தம்பிக்காரன் பாத்துட்டான். வேணும்னே வம்பளுக்கிறதுக்காக சொல்லும் லவ் யூமா, செல்லம் லவ் யூமா அப்படின்னு பையன் உரண்டலுக்குறான். டேய் ஒழுங்கா வாயை முட்டு வாடா, இல்ல பல்ல உடைச்சிருவேன்னு கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து பக்கத்துல இருக்க மோட்டல்ல ஒரு சின்ன ரூம ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா இங்க பெட் ஒண்ணுதான் இருக்கு. சோ நீ தூங்குறியா நான் தூங்குறியான்னு சாபுத்திரி போட்டு பார்க்கும்போது ஜெயிக்கிறது நம்ம ஹீரோ. இருந்தாலும் தம்பிக்காரனை தரையில படுக்க வைக்க மனசு கிடையாது. சோ அதனாலேயே பரவாயில்லவா 2 பேரும் ஒன்னா தூங்கலாம்னு சொல்லுவான். ஆனா மைக்குக்கு அதுல விருப்பம்
விருப்பமே இல்ல. தம்பியை விட்டுட்டு இவனும் தனியா தூங்க முடியாதுல்ல. சோ உனக்கு வேணா எனக்கு வேணான்னு ஹீரோ சோஃபால படுத்துப்பான், தம்பிக்காரன் தரையில படுத்துப்பான். இதுக்கிடையில கேடி பையன் நம்ம மைக்கு கிட்ட கொடுத்த செல்போன் இருக்குல்ல, அதை இப்ப ட்ராக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்திருப்பான். ஆனா அங்க இருக்க ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தம்பிக்காரன் யாரையும் காணோம். அதுக்கு பதிலா வெறும் பொம்மை மட்டும் தான் இருக்கு. ஒரு சந்தேகத்துல எங்க இருந்து சிக்னல் வருதுன்னு பாக்கும்போது தம்பிக்காரன் தெளிவா பிளான் பண்ணி கேடி பையன் கொடுத்துட்டு போன செல்போன் இருக்குல்ல, அதை அங்க இருக்க பாத்ரூம்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. டே மைக்கு, ஏன் மண்டையிலேயே மசாலா இருக்கிறியா? கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடையுது. என்னடா பார்லோக்கு வந்தாச்ச, எப்ப நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த லாக்கர் ஆட்டைய போறத சிரிச்சுக்கிட்டே தம்பிக்காரனும், எப்பா ஆட்டைய போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவளோட பேரு கேத்தரின். சோ அந்த புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க இருந்தாலும் வருவேன். வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். ஆக்சுவலா படத்துல மைக்கு மேக்குன்னு தம்பிக்காரன் பேரை லைட்டா மாத்தி சொல்லிருப்பேன், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல கேடி பையனோட அப்பாவை காட்டுறாங்க. இந்த மனுஷன் வீல் சேர்லயே தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. கையில ஒரு ஷார்ட் கனை வச்சுக்கிட்டு, ஏன்டா டேய் நீ எல்லாம் ஒரு புள்ளையா, உதவாக்கற எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மைக்க வெளியில கொண்டு வந்தோம், ஆனா நீ அவனை ரொம்ப ஈஸியா தப்பிக்க விட்டுட்ட. அப்பா அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்பட வேணாம்ப்பா. இத பாருங்க, இந்த துப்பாக்கியில மைக்கோட கைரேகை இருக்கு, கண்டிப்பா அவனை நான் திரும்ப பிடிச்சிருவேன்ப்பா. ஏன்டா டேய் அவனை திரும்ப பிடிக்கிறதாடா முக்கியம், நமக்கு தேவை அந்த வைர கற்கள், அதுக்காக தானே அவங்கள வெளியில விட்டோம். ஒண்ணு வைர கல் வரணும், அப்படி இல்லன்னா அந்த வைரக்கல்லுக்கு இணையான பணம் எனக்கு வேணும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மகனே, நேர்மையா இருந்தா இந்த உலகத்துல உன்னால எதையும் சாதிக்க முடியாது. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனும் பக்கத்துல இருக்க அந்த கேத்தரின் பார்க்க வந்திருக்காங்க. அவ இப்ப மைக்க பார்த்ததும் போதும், டே குள்ளப்பையா நீ ஒரு வழியா ரிலீஸ் ஆயிட்டியான்னு அவனை கட்டி பிடிச்சு பாசமலையை புழிஞ்சிட்டு மொத்தமா 3 பேரும் உள்ள வந்துட்டாங்க. உடனே கேத்தரினும், என்னப்பா விடுதலை ஆனதுக்கு அப்புறமா உனக்குள்ள எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலா இவ்வளவு நாளா நான் ரொம்ப கெட்டவனா வாழ்ந்திருக்கேன், ஆனா இப்ப நல்லவனா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா உருட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோவுக்கு இது எதுவுமே பிடிக்கல, இத கேத்தரினாலையும் ஃபீல் பண்ண முடியுது. சோ வா நம்ம 2 பேரும் நீ வெளியில வந்ததை தனியா போய் என்ஜாய் பண்ணலான்னு பெட்ரூம்குள்ள வந்து தனியா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. வெளியில இருக்க ஹீரோவுக்கு செம்மையா போர் அடிக்குது. சோ வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில போட்டோஸ் எல்லாம் பாப்பான். அதுல இந்த கேத்தரின் நிறைய மிருகங்கள் கூட ஒன்னா போட்டோ எடுத்திருக்கா. லாஸ்டா ஒரு சோஃபால வந்து உட்காரும் போது அதே அறைக்குள்ள இப்போ ஒரு குரங்கு வருது. இதோட பேரு சாமுவேல். இந்த கேத்தரினோட செல்ல பிராணி. உள்ளுக்குள்ள மரண பயத்தோட ஹீரோ உட்கார்ந்திருக்கான். வந்த குரங்கும் சைகையில என்னோட பேரு சாமுவேல்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகுது. கருமோ அது கூட பரவாயில்லைங்க, வாயில தம்ம பத்த வச்சுட்டு வட்ட வட்டமா புகை விட்டுட்டு இருக்குது. அதுலயும் லாஸ்டா அந்த தம்மைய வாயில போட்டு முழுங்குதுங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்குமே இந்த சைகை மொழி எல்லாம் தெரியும் போல, அதனால தன்னோட பேரை ஜான்சன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த குரங்குக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. நேரா பக்கத்துல வந்தது நம்ம ஹீரோவோட தலையை தடவி கொடுத்துட்டு ஒரு சில புக்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கு. இவனால என்ன பண்ண முடியும், கேட்க பொக்கன லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கடையில பெட்ரூம்குள்ள இருக்க மைக்கும் கேத்தரினும் நல்லா பேசிட்டு இருக்கும் போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு கேத்தரின் லைட்டா விலகுவா. உடனே இதான் சாக்குன மைக்கு அவசர அவசரமா அந்த கேத்தரினோட பேக் உள்ள இருந்து இவ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனில வேலை பாக்குறா போல. சோ அந்த ஐடி கார்டை மட்டும் இவன் எடுத்து வச்சுப்பான். அடுத்து மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்த குரங்கு டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிக்குது. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, நம்ம ஹீரோவை ஏக்கத்தோட ஒரு பார்வையை பார்த்துட்டு படக்குன்னு அவன் கையெடுத்து இவன் போட்டிருக்க ட்ரௌசருக்குள்ள விட்டுருச்சு. அட கரும்பு முடிச்ச குரங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன போக விடு போக விடுன்னு கத்துறான். இவன் கத்துற சவுண்ட் இப்ப ரூம்குள்ள இருக்க கேத்தரினுக்கும் தெளிவா கேக்குது. ஒரு சந்தேகத்துல, ஏண்டா டேய் நீங்க மிருகங்களை பிடிக்கிறாளா, என்னோட சாமுவேலை கொண்டு போறதுக்காக தான் இங்க வந்தீங்களான்னு இவளாவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மைக்க பெட்ரூம்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டா. ஒரு பக்கத்துல என்னடானா துண்ட காணோம் துணியை காணோம்னு ஹீரோ அந்த சாமுவேலை விட்டு குடுகுடுன்னு காரு கிட்ட ஓடி வந்துட்டான். இன்னொரு பக்கத்துல என்னடானா நம்ம மைக்கு வீட்டோட மேற்கூரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு இவனும் எப்படியோ கீழே வந்துட்டான். அப்ப பாருங்க பின்னாடியே காரு கிட்ட வந்த சாமுவேலும் கண்ணாடிய வெறி பிடிச்ச மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆத்தாடி இங்க இருந்தா குரங்கு நம்மள கற்பழிச்சிடும் போலன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. ஹீரோவால இன்னும் அந்த குரங்கு பண்ண விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஒரு குழப்பத்துல தம்பிக்காரனும், ஏண்டா அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ஆடா கரும முடிச்சவனே அது சாதா குரங்கு இல்லடா காஜி குரங்கு, கொஞ்சம் அசந்ததும் போதும் அது அன்றாயருக்குள்ள என் கையெடுத்து விட்டுருச்சு தெரியுமா. இதை கேட்டு ஷாக்கான தம்பிக்காரன் முதல்ல கையை கழுவுன்னு சானிடைசரை கொடுக்குறான். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. திரும்ப ஹோட்டலுக்கு வந்த ஹீரோ தம்பிக்காரன் குளிக்க போன கேப்ல அவன் பேக்ல இருந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேத்தரினோட ஐடி கார்டை பார்த்துட்டான். அவன் இவளோட எம்ப்ளாய்க்கான கார்டு எதுக்கு இவங்கிட்ட இருக்குன்னு ஒரு குழப்பம். ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது, ஹீரோவோட அம்மாவான ஏஞ்சலா இருக்காங்கல்ல, அவங்க பல மாதங்களாவே இந்த மைக்குக்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இந்த பைத்தியக்காரன் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல. அதே டைம்ல கரெக்டா தம்பிக்காரன் குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வர, டே மைக்கு அம்மா உனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, ஏன்டா இதை என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்ல கூடாதுன்னு கிடையாது, அம்மாவுக்கு உன்னை நினைச்சா பயம், ஏன்னா ஆரம்பத்துல
ஆரம்பத்துல இருந்தே நம்ம குடும்ப தொழிலான திருட்டுல நீ பெருசா ஈடுபாடு காட்டினதே கிடையாது. இருந்தாலும் நான் அம்மாவோட செல்ல பிள்ளை, அதனாலதான் எனக்கு மட்டும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. யாண்டாலே மேய்க்கிறது எருமை, இதுல ஒரு பெருமை வேறையா? அம்மா உனக்கு தான் லெட்டர் அனுப்பியிருக்காங்கல்ல, அப்படின்னா நீ அவங்கள வச்சு எல்லா வேலையும் பாத்துக்கோன்னு கோவத்துல ஹீரோ ஜட்டியோட வெளியில வரான். மைக்கோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். அப்ப கோவத்துல ஹீரோவும் டாய் டாய் நடிக்காதடா, அம்மா உனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்கல்ல, உண்மையை சொல்ல, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இந்த மாதிரி கேட்கும் போது பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமோட கதவு ஓபன் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஹீரோவோட அம்மாவான ஏஞ்சலா வராங்க. கிட்டத்தட்ட வயசு ஒரு 60-70 இருக்கும் போல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட அம்மாவை திரும்ப பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு அதிர்ச்சியில மாடியில இருந்து ஹீரோ தடுமாறி தொப்புன்னு அங்க இருக்க கார் மேலேயே விழுந்துட்டான். நல்ல வேலை உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. அதுக்கப்புறமா நேரா பக்கத்துல இருக்க பாருக்கு வராங்க. ஏ ஆத்தா, உண்மை சொல்லு, கடந்த 30 ஆண்டுகளா நீ எங்களை பத்தி கவலைப்பட்டியா இல்லையா? ஒரு சின்ன லெட்டர் கூட உன்னால அனுப்ப முடியல. பதிலுக்கு ஏஞ்சலாவும் மன்னிச்சிருங்க பசங்களா, நானும் கிளன்னும் லாஸ்டா அந்த வைர கற்களை கொள்ளையடிச்சிருக்கவே கூடாது, அந்த ஒரு தப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பிளாஷ்பேக்ல கிளன்னும் ஏஞ்சலாவும் கார்ல தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்ப அவசரப்பட்டு இந்த கிளென்னு பையன் வைரக்கற்களை வாயில போட்டு முழுங்கிருப்பால. ஆனா கொடுமைக்குன்னு அந்த கல்லு தொண்டையோட லாக் ஆயிடுச்சு. இவன் மூச்சு விட முடியாம பய உள்ள அதே இடத்துல இறந்து போயிருக்கான். அப்ப சாமர்த்தியமா ஏஞ்சலா தான் வண்டியை தாறுமாறா ஓட்டி போலீஸ் கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆயிருக்கா. என்ன இருந்தாலும் கிளென் இந்த ஏஞ்சலாவோட காதல, சோ அதனாலேயே அவ வயிற்றுக்குள்ள இருக்க வைரக்கற்களை கிழிச்சு எடுக்க மனசு இல்லாம இறந்து போன அவனோட உடலை இந்த பார்லக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பயபுள்ள புதைச்சு வச்சிருக்கா. அடையாளமா அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு தண்ணி தொட்டியை மட்டும் நோட் பண்ணிப்பா. இப்ப பிளாஷ்பேக்கும் கட்ட நான் கிளென் இறந்து போனதுக்கு அப்புறமா மனசுல உள்ள ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் மெக்சிகோல இருக்க கடற்கரையில என் வாழ்க்கையை ஓட்டினேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் இங்க வந்ததுக்கான காரணம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்டேன். ஆமா, ஆனா நீங்க இப்ப வரைக்கும் மன்னிப்பே கேட்கலையே. ஏடா மன்னிப்புன்னு கேட்டாதான் மன்னிப்பா? நான் பேசுற தோரணையிலேயே உனக்கு தெரியலையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கிளென் உடம்புக்குள்ள இருக்க வைரக்கல்லை எடுத்து அதுல சரிபாதியா உங்களுக்கு நான் பங்கு கொடுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கை இன்னும் 1 வருஷம் கூட தாண்டாத. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியல. பசங்களா, எனக்கு பிரெயின் கேன்சர் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோவால இதை கேட்டு அமைதியாவே இருக்க முடியல. குடுன்னு பாத்ரூம் வரும்போது பின்னாடியே மைக்கும் வரான். டேய், இப்பதான் எனக்கு புரியுது, நீ அந்த கேடுப்பைய சொன்னான்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு துணிக்கடையில கொள்ளையடிக்க வரல. உன் திட்டம் அம்மா மறைச்சு வச்சுட்டு போன அந்த வைரக்கல் தானே? எப்பா, அது ஏன் திட்டம் கிடையாதுப்பா. ஜெயிலுக்குள்ளேயே மாட்டி இருந்தனா தப்பிக்க ஒரு பிளான் பண்ண. சோ அதுக்காக கேடுப்பையங்கிட்டையும் அவன் அப்பா கிட்டையும் நம்ம அம்மாவும் கிளென்னும் 30 வருஷங்களுக்கு முன்னாடி கடத்தி கொண்டு போன வைரக்கற்களை கொடுக்குறேன், அதுக்கு பதிலா என்ன ரிலீஸ் பண்ணுங்க டீல் போட்டேன். நான் மட்டும் இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என் பேச்சை கேட்டு நீ கூட வந்திருப்பியா? மாட்டல்ல. எனக்கு உன் உதவி தேவைடா. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நல்லா யோசிச்சு பாரு, உன் மனைவி, அவளுக்கு பிறக்க போற குழந்தை ப்ளூபெரி, இவங்க எல்லாரோட வாழ்க்கைக்காகவும் நீ இந்த வேலையை பார்த்தா போதும், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். என்னதான் ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கு இதை கேட்டு கடுப்பானாலும் கூட வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பதிலா கடைசியா ஒரே ஒரு திருட்டு வேலையை பார்த்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு செட்டில் ஆயிடலான்னு இவன் ஒரு முடிவுக்கு வரான். அதுக்கப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லா ஜம்முன்னு சரக்கப்பட்டவனுங்க அம்மா கூட இல்லாத பொல்லாத ஆட்டம் போட்டு அடுத்த நாள் காலையில அறபோத மயக்கத்துல கண்ணு முழுகிறானுங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம கேத்தரின் வழக்கம் போல வேலைக்கு போலாமின்னு கிளம்பும் போது வழியில கரெக்டா நம்ம கேடுப்பே வந்துட்டான். செல்லம், நீதான் அந்த கேத்தரினா? பரவாயில்லையே, அந்த மைக்கு கூட ஆன்லைன்ல பெரிய அரட்டையா அடிச்சிருக்க, உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இந்த கேத்தரினோட ஒர்க்கிங் ஐடி இருக்கும்ல, இப்ப அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு வந்திருக்கான். ஏன்னா இவங்க புதைக்கப்பட்ட கிளென் உடம்ப தோண்டணும் அப்படின்னா அதுக்கு இவங்களுக்கு ஒரு புல்டோசர் தேவை. அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த மைக்கு அந்த கேத்தரினோட ஐடி கார்டையே திருடி இருக்காங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம கேடு பையன் கேத்தரினை வளைச்சு பிடிச்சு உண்மை சொல்ல, இப்ப அந்த மைக் எங்க இருக்கான்? இந்த பாரு, போற போக்குல அவ என்னோட ஒர்க்கிங் ஐடி கார்டையே திருடிட்டு போயிட்டான். மத்தபடி அவ எங்க போனா என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. இப்ப கேடு பையன் கேத்தரினை விசாரிக்கிற விஷயம் தெரிஞ்சு உள்ள இருக்க சாமுவேல பாருங்களேன், பயங்கர கடுப்பாயிட்டு கேடு பையன் கைய பிடிச்சு டக்குன்னு உள்ள இழுகுது. அப்புறம் என்ன, ஹீரோவுக்கு பண்ண அதே சம்பவம் இவன் கையை எடுத்து மறுபடியும் ட்ரௌசருக்குள்ள விட்டுருச்சு. அட கரும முச்ச குரங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு குடுன்னு கேடு பையன் ஒரு பக்கத்துல கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த புல்டோசரை தூக்கிட்டு பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆக்சுவலா கிளென்ன புதைச்சு 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுல, சோ அதனால இவ புதைச்சு வச்ச இடத்துல இப்ப ஒரு பெரிய கால்ஃப் மைதானத்தையே கட்டி வச்சிருக்கானுங்க. உடனே வேலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த நம்மளுங்க ஏஞ்சலாவோட பேச்சை கேட்டு அவ சொல்லக்கூடிய லொகேஷன்ல குளிய தோன்றானுங்க. கெஸ் பண்ண மாதிரியே தேடி வந்த கிளென்னோட உடம்பு இங்கதான் இருக்கு. முதல்ல உள்ள இருக்க வைரக்கல்ல எடுக்கலான்னு கிளவுஸ மாட்டிக்கிட்டு ஹீரோ வைரக்கல்ல தேடிட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த கால்ஃப் மைதானத்துல இருக்கக்கூடிய மத்தாளுங்க, ஏலே யாரா நீங்க, சட்டவிரோதமா வேலையை உடைச்ச உள்ள வந்துட்டீங்களா, இதோ வரம் பாருன்னு வண்டி எடுத்துட்டு இவங்க பக்கமா வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல தேடி வந்த வைரக்கற்களும் கிடைக்குது. புல்டோசர் எடுத்துக்கிட்டு வேகமா இங்க
அங்க இருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே இந்த லேண்டோட ஓனர்ஸும் துரத்தி வராங்க. நம்ம ஆளுங்க வச்சிருக்க வண்டி வேற புல்டோசர், சும்மா இருப்பாங்களா? லெஃப்ட் ரைட்னு வந்த 3 வண்டிகளையும் அடிச்சு பறக விட்டானுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பாதுகாப்பா பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள வராங்க. குழிய தோண்டி உடம்ப உள்ள வச்சுட்டு அடக்க பண்ண போற நேரத்துல மைக்கு சும்மா இல்லாம, அம்மா பாத்தீங்களா, ஒரு வழியா வைரக்கல் நம்ம கைக்கு வந்தாச்சு. டே அண்ணா, இதுக்கப்புறம் உன் வேலை போயிடுச்சுன்னு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கலாம். இங்கதான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. டேய் ஒரு நிமிஷம் இரு, நான் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்புறம் எப்படி உனக்கு அது தெரியும்? பதிலுக்கு மயக்கம், எப்பா மன்னிச்சிருப்பா, நான் தான் உன்னோட கடைக்கு போன் பண்ணி உன்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி போட்டு கொடுத்தேன். ஏன்னா எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ வேலையில இருக்கும் போது கண்டிப்பா நான் கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டேன்ல, அதான் இது எல்லாத்தையும் பண்ண. ஆட பாவி, நீ எல்லாம் ஒரு தம்பியா? என் உயிரை பணைய வச்சு உனக்கு உதவி பண்ண வந்தல்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட மாட்டேன்னு குழிக்குள்ள இந்த மைக்க தள்ளி விட்டு மொத்தமா மண்ணை போட்டு மூடலான்னு பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க அம்மா வேணான்னு சொல்லுவாங்க. பாவம், அவங்களுக்கு வேற பிரெயின் கேன்சர் இருக்குன்னு சொல்லிருப்பாங்கல்ல. சோ அதனாலேயே அம்மாவோட பேச்ச கேட்டு அமைதியா பக்கத்துல இருக்க ஆத்தங்கர் கிட்ட வரான். பின்னாடியே வந்த ஏஞ்சலா அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ பாருங்களேன், நீங்க பேசாதீங்கம்மா, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்க கூட வரேன்னு சொன்னேன், என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க, அப்படி இப்படின்னு பழைய கதைகளை பேசிட்டு இருப்பான். இன்னொரு பக்கத்துல தனியா இருக்க மைக்க தேடிக்கிட்டு அந்த போலீஸ்கார கேடி பையன் இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. பயத்துல மைக் என்னதான் ஒளிஞ்சாலும் கூட ரொம்ப ஈஸியாவே கேடி பையன் இவனை புடிச்சிட்டான். ஏன்டா டேய் ஊர்காடப்பா, என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறல்ல, ஒழுங்கா வைரக்கல்ல என்கிட்ட கொடுத்துருன்னு இவனோட கைய பின்பக்கமா கட்டி விட்டுருவான். பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன துணி இருக்கு. ஆனா நோந்து பார்த்தா கெட்ட நாத்தடிக்குது. கண்டிப்பா இது வைரக்கல்லா இருக்காது போலன்னு இவன் அந்த துணியை தூக்கி போடுவான். ஆனா உண்மையாவே அந்த துணிக்குள்ளதான் வைரக்கல் இருக்கு. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த ஹீரோ கேடி பையனை கீழே தள்ளி விட்டு அடி அடி நடிக்கிறான். இந்த சின்ன கேப்ல அந்த வைரக்கல் இருக்க துணி இருக்குல்ல, அதை இந்த மைக்கு காட்டுக்குள்ள எட்டி உதைக்கிறான். ஆனா பாருங்க, இந்த விஷயத்த நம்ம கேடி பையனும் பார்த்துட்டான். உடனே ஹீரோவோட கைய பேக் சைடுல லாக் பண்ணிட்டு, டேய் நீ காட்டுக்குள்ள என்னமோ உதைச்சல்ல, அது கண்டிப்பா வைரம் தானே, கல்லு மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன்னு காட்டுக்குள்ள போனா வைரக்கல்ல நம்ம ஹீரோவோட அம்மா எடுத்துட்டாங்க. ஓஹோ, இந்த 2 பசங்களை பெத்தெடுத்த புண்ணியவதி நீதானா? இந்த பாரு, வயசானவங்களை நான் அட்டாக் பண்ண மாட்டேன், ஒழுங்கா அந்த பையன் என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு இப்ப 2 ஆப்ஷன், ஒன்னு ஒரு 2 பசங்க வேணுமா, அப்படி இல்லன்னா அந்த வைரங்கள் வேணுமா? துளி கூட யோசிக்காம இந்த ஏஞ்சலா வைரத்தை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. பசங்க 2 பேருக்கும் இத பார்த்தா எப்படி இருக்கும்? அடி பாவி தாய் கிழவி, நீ ஓடுற வேகத்தை பார்த்தா உனக்கு மூளையில கேன்சர் இருக்க மாதிரியே தெரியலையே, அப்படின்னா அதுவும் உருட்டா? இன்னைக்கு உன்னை பிடிச்ச திருவன்னு போலீஸ்கார ஹீரோ மைக்குன்னு 3 பேர் ஓடி வந்தாலும் கூட அந்த தாய் கிழவி இவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு வைரத்தோட கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா கேடி பையன் நம்ம ஹீரோவையும் தம்பிக்காரனையும் வண்டியில ஏத்திட்டு, ஏண்டா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்கல்ல, உன் கைரேகை பதிஞ்ச துப்பாக்கி அது என் அப்பா கிட்ட தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, அதை வச்சு கண்டிப்பா உங்க 2 பேரையுமே ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். இதை கேட்டு கடுப்பான ஹீரோ, டே மைக்கு, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். நான் பாட்டுக்கு வீட்டுல என் மனைவி குழந்தைன்னு எல்லாரு கூடயும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்த சனிய மாதிரி நீ ஒருத்தன் உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. மாறி மாறி அடிச்சுப்பானுங்க. அப்போ ஒரு இடத்துல வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா நம்ம கேடி பையன் இருக்கால, அவனுக்கு ஒரு எத்து, அவ்வளவுதான் கார் அங்க இருக்கிற பலகையில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. கேடி பையன் வேற நல்லா மயங்கிட்டான். உடனே அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோ டிரைவர் சீட்ல உட்காந்துப்பான். தம்பிக்கார ஹீரோவை பார்த்தபடி மடியில உட்காந்துப்பான். டேய் நீ பிரேக் ஆக்சிலேட்டரை பாத்துக்கோ, நான் வண்டியை திருப்புறதுக்கான வேலையை பாத்துக்கிறேன்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. ஆக்சுவலா 30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஏஞ்சலா கிளார்க்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் திருடக்கூடிய எல்லா பொருட்களையும் வித்து அதை பணமா மாத்திப்பாங்க. ஒருவேளை மறுபடியும் அந்த கிளார்க்க தான் பார்க்க போயிருப்பா போலன்னு நேரா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல தாய்க்கிழவி ஏஞ்சலா கொண்டு வந்த வைரங்கள்ல 3 வைரங்களை மட்டும் ஹீரோ கெஸ் பண்ண அந்த கிளார்க் இருக்கால அவங்கிட்ட வித்துட்டு ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு இந்த பேக்ல இருக்க பணமே 80 கோடிக்கு மேல இருக்கும். வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு வாசல் கிட்ட வந்தா அங்க ஏற்கனவே ஹீரோவும் தம்பிக்கார மைக் ஒண்ணுகிறாங்க. என்னம்மா புண்ணியவதி, எங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க போல. சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உங்களுக்காக தான் நகையை கொடுத்து பணமா மாத்த இங்க வந்தேன். சரி சரி, நல்லா கதை விட்டுட்டு இருக்க. இந்த பாரு, நான் இங்க சண்டை போடலாம் வரல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை மட்டும் கொடுத்துட்டு நீ எங்க வேணா போ. பதிலுக்கு ஏஞ்சலாவை பாருங்களேன், அஸ்கு புஸ்கு பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, இது எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு வீட்டோட பேக் டோர் வழியா அந்த அம்மா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோ கொண்டு வந்த கார் இருக்குல்ல, அதுல நம்ம கேடி பையனோட செல்போன் இருக்கு. அதை நம்ம ஆளுங்க கவனிக்கல. சோ கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட செல்போனையே ட்ராக் பண்ணிக்கிட்டு கேடி பையன் ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இதுக்கிடையில இந்த அம்மாவான ஏஞ்சலா ஒரு கைவிடப்பட்ட பெரிய மால் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு இவங்களுக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு தப்பிக்க போற நேரத்துல கரெக்டா உள்ள வந்த ஹீரோ பணப்பைய தூக்கிட்டான். ஏ கிளவி, ஒழுங்கா அந்த பணத்தை கொடுன்னு 2 பேருக்கு இடையில தள்ளு முள்ள. அப்ப பேக் தடுமாறி மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விடும். அங்க ஏற்கனவே நம்மளோட மைக் அடிக்கிறான். உடனே அம்மாவும் போச்சு, உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம அவன் அந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓட போறான். பதிலுக்கு ஹீரோவும், கிடையாது, எனக்கு என் தம்பி மேல நம்பிக்கை இருக்கு, அவன் இந்த தப்ப மட்டும் பண்ணவே மாட்டான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்மளோட கேடி பையன் இருக்கால, அவன் நம்ம ஆளுங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. உடனே பைய தூக்கிட்டு மைக் அங்க இருக்க கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். கேடி பையன் வேற விடாம
விடாம துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கான். தாய் கிழவி என்னதான் இதை பார்த்து பயந்து ஓடினாலும் கூட நம்ம ஹீரோ பாருங்களேன், நேரா தம்பி கிட்ட வரான். சுத்தி முத்தி ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கான்னு பாக்கும்போது ஒரே ஒரு சின்ன ஸ்ப்ரே டப்பா மட்டும் இருக்கு. இத பார்த்ததுமே ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்றானுங்க. அடுத்து இதே டைம்ல பில்டிங்குள்ள துப்பாக்கி சுடக்கூடிய சவுண்ட கேட்ட மத்த போலீஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. கூடவே வாக்கி டாக்கியில இந்த மாதிரி மாலுக்குள்ள யாரோ ஒரு கிரிமினல் துப்பாக்கி வச்சிருக்கான்னு சொல்லும் போது அது கேடி பையன்கிட்ட இருக்க வாக்கி டாக்கியிலையும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே நம்மால வாக்கி டாக்கியை ஆன் பண்ணிட்டு, நானும் ஒரு ஆபீசர் தான், இங்க இருக்க கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்காக தான் மால்குள்ள வந்திருக்கேன். நான் சொல்ற வரைக்கும் யாரும் உள்ள வராதீங்கன்னு சொல்லிடுவான். அப்பதான் சடனா மைக்கோ ஹீரோவும் பணப்பையோட முன்னாடி வரானுங்க. இந்த பாரு கேடி, நீ தேடி வந்த வைரம் என்கிட்ட இல்ல, ஆனா இந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கு. சோ இதை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுரு. டே அண்ணா, நான் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட. உடனே ஹீரோவும், புரிஞ்சு போச்சு, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நீயும் அந்த போலீஸ்காரன் கேடி பையனும் பணத்தை சரிபாதியா பங்கு போட போறீங்க. ஓ, ஆரம்பத்துல இருந்து இதான் உங்களுக்குள்ள இருந்த பிளானா? என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கன்னு இவன் ஒரு பக்கத்துல சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோவோட அம்மா ஏஞ்சலாவும் மாடியில இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல கேடி பையன் கடுப்பாயிட்ட, எலே ஒழுங்கா பேக கீழே வைங்கடான்னு மிரட்டுவான். சரி, உள்ள பணம் தான் இருக்க போகுதுன்னு அவசர அவசரமா இவனும் பேக திறக்கும் போது இவனுங்க ஏற்கனவே ஒரு சின்ன ஸ்ப்ரே டப்பாவை எடுத்திருப்பாங்கல்ல, அதை அந்த ஜிப்போட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவன் ஜிப்பை திறந்ததும் போதும் கண்ணுல டைரக்டா அந்த ஸ்ப்ரே அடிச்சிடும். இது மூலமா வலி தாங்க முடியாம தன்னை அறியாம கையில இருக்க துப்பாக்கியை ட்ரிகர் பண்ணும்போது அங்க இருக்க கேஸை இந்த பைப்புள்ள டப்புன்னு சுட்டுட்டாங்க. அவ்வளவுதான், கிறிஸ்துமஸ் மரமே ஒட்டுமொத்தமா சரிஞ்சு நம்ம கேடி பையன் மேல தொப்புன்னு விழும். உண்மையை சொல்ல போனா ஹீரோவும் தம்பிக்காரனும் வேணும்னே சண்டை போடுற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்பதான் கேடி பையன் அவசரப்பட்டு பேக திறப்பான். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. என்னதான் இப்ப இவங்களுக்கு பணம் கிடைச்சாலும் கூட வெளியில போக முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லாவே போலீஸா இருக்காங்க. சரண்டர் ஆகிறது மட்டும் தான் வழின்னு ரொம்ப சோகமாகும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வராங்க. டே பசங்களா, நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். நீங்க என்னதான் உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் போட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாத்துக்கிறீங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. 30 ஆண்டுகளா உங்களை கைவிட்டல்ல, அதுக்கு ஒரு தண்டனையா நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போறேன். இந்த பில்டிங்கோட பேக் சைடுல ஒரு எக்ஸிட் டோர் இருக்கு, அதுல நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஆனா அம்மா, நீங்க இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேய், நான் அவ்வளவு நல்லவ கிடையாது. என் மனசு மாறுறதுக்குள்ள ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. இப்ப என்னதான் ஹீரோ கேடி பையனை அடிச்சு மட்டையாக்கினாலும் கூட இந்த மைக்கோட கைரேகை பதிஞ்ச ஒரு துப்பாக்கி அது அந்த கேடி பையனோட அப்பா கிட்ட இருக்கு இல்லையா, சோ அதை வாங்கலாமேன்னு பேக்ல இருந்த மொத்த பணத்துல பாதிய தம்பிக்காரனுக்கு பிரிச்சு கொடுத்துட்ட, மீதி பணத்தை எடுத்துக்கிட்ட நேரா கேடி பையனோட அப்பா கிட்ட வரான். இந்த பாரு, நீ ஆசைப்பட்ட வைரங்கள் என்கிட்ட இல்ல, ஆனா இந்த பேக்ல பணம் இருக்கு, இது உன் வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கும். சோ தயவு செஞ்ச என் தம்பியோட கைரேகை பதிஞ்ச இந்த துப்பாக்கி மட்டும் கொடுத்துற. இந்த ஆளுக்கு பணம் தானே தேவை, சோ அதனாலயே யோசிக்காம துப்பாக்கி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே கிறிஸ்துமஸ் ஈவுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இவனுக்காக தான் காத்திருக்காங்க. உடனே மேரியும், நீ இன்னைக்கு வரமாட்டியோன்னு நினைச்சு பயந்துட்டேன், மன்னிச்சிடுமா, நான் பாத்துட்டு இருந்த வேலை போயிடுச்ச, அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான் 2 நாள் வேலைன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டேன். மேரியும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லுவா. அப்ப கரெக்டா தம்பிக்கார மைக்கும் உள்ள வரான். ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்சுவாக்குல மைக்கும், ஏப்பா உனக்கு பிறக்க போற குழந்தை அவ எனக்கும் குழந்தை மாதிரி தானே, எனக்காக உன்னோட பங்கை அந்த கேடி பையனோட அப்பா கிட்ட நீ கொடுத்துருக்க, சோ அதுக்கு நன்றி கடனா நான் என்னோட பங்கை ஒரு நல்ல வக்கீல பார்த்த ப்ளூபெரின்னு உன் பொண்ணோட பேர்ல ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல எல்லா பணத்தையும் போட்டு வச்சிருக்கேன். சரி, ஹீரோ இதை கேட்டு சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அதான் கிடையாது. டே முட்டா பேசு, என் பொண்ணோட பேரு ப்ளூபெரி கிடையாதுடா. யோ, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நீயும் பொண்டாட்டியும் அடிக்கடி பேசிருக்கீங்க, நான் அதை கேட்டிருக்கேன். அட பாவி, ப்ளூபெரிங்கிறது குழந்தைக்காக வச்ச பட்ட பேர்ரா. சரி பரவாயில்ல விடு, 50 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா உன் பிள்ளைக்கு பேரை மாத்தி வச்சா ஒண்ணும் தப்பு கிடையாது. கட் பண்ணா அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா மேரிக்கு நல்லபடியா குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய காட்டுறதுக்காக ஜெயிலுக்குள்ள இருக்க அம்மா ஏஞ்சலா கிட்ட கொண்டு வராங்க. நல்லா ஜம்முன்னு கொஞ்சம் முடிச்சிட்டு குழந்தைய இந்த ஏஞ்சலாவோட கையில இருந்து நம்ம மைக் அப்படியே பொறுமையா வாங்குறான். இத ஹீரோவும் கவனிக்கிறான். விசிட்டிங் டைம் முடிஞ்ச ஜெயில விட்டு வெளியில வந்ததுமே மேரியும் குழந்தையும் முதல்ல கார் கிட்ட போயிடுவாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோ, ஏண்டா அம்மா கிட்ட இருந்து நீ குழந்தைய வாங்கும் போது 2 பேரும் கைகள்ல எதையோ ஒண்ணு மாத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சே, ஒழுங்கா மறைக்காம நீயே உண்மையை சொல்ல. சிரிச்சுக்கிட்டே தம்பிக்காரனும் தன் கையில இருக்க 2 வைரக்கற்களை காட்டுறான். என்னன்னு பார்த்தா இந்த ஏஞ்சலா இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே கிடைச்ச வைரக்கற்கள்ல 3 மட்டும் தான் பணமா மாத்திருப்பாங்க. மீதி 2 இன்னும் அவங்க கிட்ட பாதுகாப்பா இருந்திருக்கும். போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கற்களை வாயில போட்டு முழுங்கிருப்பாங்க. சோ அதே கற்களை தான் திரும்ப இங்க இருக்க தம்பிக்காரங்கிட்ட மறைச்சபடி கொடுத்திருப்பாங்க. டே அண்ணா, இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கற்கள் மத்த 3 கற்களை விட விலை மதிப்பானது. வேணும்னா வாவேன், இந்த கற்கள் யாருக்கு சொந்தம்னு சாபுத்தறி போட்டு பார்க்கலாம். சிரிச்சபடியா ஹீரோவும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நம்ம கிட்ட இருக்க பணத்தை வச்சு நல்லபடியா ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு எந்த வம்பு தும்புக்கும் போகாம நல்லபடியா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு சொல்லும் போது தம்பிக்காரனும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.